முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க வேல் வேல் வெற்றிவேல். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைய பதிவில் முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும், நீங்கள் டெய்லியும் உங்கள் வீட்டில் இருந்தே முருகர் என்ன சொல்கிறாரு பார்க்கணும், உங்கள் கையால் எடுத்து பார்க்கணும், முருகர் கார்டு உங்கள் கூடவே வச்சுட்டு இருக்கணும், முருகர் உங்களோடே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வேணும் அப்படின்னா இந்த கார்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ரைட், நம்ம இன்னைக்கு பயல் செலெக்ஷன் மூலயமா தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பயலுக்கான முருகர் மெசேஜ் என்னன்றதை பார்க்கறதுக்கு நீங்கள் முருகரை நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு 3 பயல் கொடுக்குற 3 பயலில் ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய முருகர் மெசேஜ் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலில் புது புது விஷயங்களை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு 1 by 1 உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 1, வெல்கம் ஷுவர் ரீடிங். யாரெல்லாம் பயல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரியான முருகர் கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான முருகர் கார்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பயல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 1. ஃபைல் நம்பர் 1க்கு உங்களுடைய அன்புக்குரியவர்கள் சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரணும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கணும், அதற்கு உங்ககிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதற்கு தகுதியான நபராக மாறிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், செயல்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் அதற்கான விஷயங்களை கையில் எடுங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னாலும் சரி, இதுக்கப்புறம் அதிசயம் நடக்கும் போதும் சரி, நீங்கள் மருதமலை முருகரை குடும்பத்தோடு தரிசனம் பண்ணுங்கள். மருதமலை முருகரை பிடிச்சிக்கோங்க இறுக்கி. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்கள், அதிசயங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜ். சமீப காலமாக உங்களுடைய மனதிலையும் உடம்புலையும் ஒரு தெம்பு இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் முருகருடைய விபூதியை, முருகர் பெயர் சொல்லி தினமும் விபூதி இட்டுக்கணும். விபூதி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் விபூதியை ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் இவ்வளோ அளவு விபூதி எடுத்து முருகரை மனசில் நினச்சி அந்த தண்ணியில் போட்டு வச்சு ஒரு 5 minutes or 10 minutes முருகர்கிட்ட வச்சுட்டு தென் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க. முருகர் பெயரை சொல்லி திருநீரையும் இட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் மனசோர்வு, உடல் சோர்வு எல்லாமே காணாமல் போயிடும். மறுபடியும் நீங்கள் பழைய உற்சாகத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எப்போவுமே மருதமலை முருகர் துணையாக இருப்பார்.
அதனால நீங்கள் மருதமலை முருகரை நினச்சி வேண்டுதல் வழிபாடு தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஆச்சரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் முருகர் இந்த பதிவில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேற்கொண்டு நான் ஒன்ஸ் முருகர் மெசேஜ் உங்களுக்கு படித்து காட்டுறேன். உன் மனப்பிணியை அகற்றவும் உன் உடல் பிணியை அகற்றவும் வல்லமை பெற்ற ஒன்று இவ்வுலகில் உள்ளது. தினமும் என் பெயரை சொல்லி திருநீற்று இட்டுக்கொள், அனைத்தும் சுகப்படும். உன் அன்புக்குரியவர்கள் உன்னை வந்து சேர்வார்கள். ஆனால் அதற்கு தகுதியானவனாக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னிடம் அதிசயங்கள் ஏராளம். அதில் உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த அதிசயத்தை காண அல்லது கண்டவுடன் என் சன்னதிக்கு வா என் குழந்தையே. இதுதான் முருகர் இன்றைய நாளில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஃபைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான முருகர் கார்டு வேணும், இதே முருகர் கார்டு வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் கார்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். அது காதல், திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த உறவு கைகூடும். ஏன்னா உங்களோட முருகர் இருக்காரு. உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் மறுபடியும் கிடைக்கணும்னா உங்களுடைய மனசு அழகாகணும். மனசில் தேவையில்லாத சங்கடங்களை சுமந்தா கூட, தேவையில்லாத வழிகளை சுமந்தா கூட அதுவும் ஒரு குப்பைக்கு சமம் தான். ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுடைய முகம் பொலிவிழந்து உங்கள் உடல் நலமும் சீராக இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்படி தான் கொஞ்ச நாளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அகற்றிடுங்க. மனசை அழகாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும், உங்கள் முகமும் வசீகரிக்கும். அதுவே உங்களுக்கான ஒரு தனித்தன்மையை உருவாக்கி உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான செய்திகள், மங்களகரமான தருணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அது இருக்கும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், நன்மைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு விசேஷங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கலந்து ஆரம்பிங்க. முருகருடைய திருக்கல்யாண வைபவத்திலும் நீங்கள் கலந்துக்கோங்க. எந்தெந்த கோவிலில் நடத்துகிறாங்களோ நீங்கள் கேட்டு உங்களுடைய நேரத்திற்கேற்ப அதில் கலந்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான சூழலை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காதல் திருமண பந்தம் கை கூடவும் செய்யும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கிறதன் மூலயமா நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய தனித்துவமான வாய்ப்புகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். முருகர் உங்களுக்கு துணை இருக்கிறாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த கார்ட்ஸில் வந்த மெசேஜை நான் உங்களுக்கு ஒரு முறை படித்து காட்டுறேன். உன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமையும். உன் காதல் திருமண பந்தம் கைகூடும். உன்னுடன் நான் இருக்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ உனக்குள்ளே ஆனந்தமாய் இரு. உன் முகம் பிரகாசிக்கும். உன் அழகு மெருகேறும். உனக்கென தனித்தன்மை உருவாகும். விரைவில் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது. உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஃபைல் நம்பர் 2 நீங்கள் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.
ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கார்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 3, ஃபைல் நம்பர் 3 குன்னக்குடி சண்முகநாதர். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு ஒரு சிறப்பான மகத்துவமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு வழிகாட்டியான முன்னுதாரணமான வாழ்க்கை வாழணும். என்னை பார்த்து எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், இப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னை பார்த்து எல்லாரும் கற்றுக்கணும், என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான அங்கீகாரமும் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் குன்றக்குடி முருகரை, குன்றக்குடி சண்முகநாதரை தரிசனம் பண்ணணும். குன்றக்குடி முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. குன்றக்குடி முருகர் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையும். முருகர் உங்களை அங்க கூப்பிடுறாரு. உங்களுடைய வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையை நோக்கி கண்டிப்பா போகும். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. அது முருகர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் கருணையோடையும் இருங்க. அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புனால மற்ற ஜீவராசிகள் உயிர்களிடத்துல நீங்க வெறுப்பை காட்ட வேண்டாம். நீங்க எப்பவுமே எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடு இருங்க. உங்களுக்கான ராஜ வாழ்க்கையை முருகர் பார்த்துப்பாரு அப்படின்றதும் அண்ட் உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கோங்க. கொஞ்ச நாளாக மன நிம்மதி இல்லாமல் சோர்வாக அடைஞ்சிருக்கீங்க. உங்களை நீங்கள் முதல்ல சாந்தப்படுத்திக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க, ரெக்கவர் ஆகுங்க, அமைதியான ஒரு மனநிலைக்கு வாங்க. அதற்கு உங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்குமோ அந்த விஷயங்களை பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது, எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்ககிட்ட நெருங்காது. அதற்கு முருகருடைய வேலும் மயிலும் எப்போதும் உங்களுக்கு துணை இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது சந்தோஷமா உற்சாகமா உங்களை நீங்க சாந்தப்படுத்திக்கணும் அப்படின்றதும், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணோடையும் நீங்க சகஜமா பழகக்கூடிய ஒரு ஆளா இருந்தா அதை தொடர்ந்து அந்த இயல்பை கொண்டு வாங்க. அண்ட் குன்னக்குடி முருகரை வழிபாடுங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு முருகர் மெசேஜை படித்து காட்டுறேன். சிறப்பான முன்னுதாரணமான வழிகாட்டியான வாழ்க்கை உனக்கு அமைய என் சன்னதிக்கு வா. உன் வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நீ பெறுவாய். ராஜ வாழ்க்கை, அரச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு முதல் தகுதி அனைத்து ஜீவனிடத்திலும் கருணையுடன் நடக்க வேண்டும். உன்னை சாந்தப்படுத்திக்கொள் என் செல்ல பிள்ளையே. என் வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணை இருக்கும். இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஃபைல் நம்பர் 3, நீங்கள் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நேர்களே. இந்த பதிவில் நாம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஒரு பயலுக்கும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த முருகர் மெசேஜ் வேணும்னா என்னோட டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். நன்றி. ஓம் முருகா.